இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களால அவங்கள தான் காப்பாற்ற முடிஞ்சதே தவிர அவங்க குழந்தைய காப்பாற்ற முடியல. அம்மா, என்னம்மா எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு நீங்க இப்படி நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? நடந்ததை எல்லாம் மறக்கணும். அந்த கஷ்டத்தை எல்லாம் சீக்கிரம் கடந்து வரணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா முடியலையே வானதி. உங்க எல்லாருக்கும் ஆறுதல் சொன்ன என்னால எனக்கு ஆறுதல் சொல்லி என் மனச தேத்திக்க முடியலையே. ஸ்வேதாவோட குழந்தைய இழந்து நிக்கிற இந்த கஷ்டமான நேரத்துல எதை சொல்லியும் நம்ம மனச தேத்திக்க முடியாது வானதி. இருந்தாலும் எல்லாத்தையும் சீக்கிரம் கடந்து போய்தான் ஆகணும். கடந்து போறதானே வாழ்க்கை. நீயும் கார்த்திக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்தப்போ 2 பேரும் வேறு வேறு மனநிலையில இருந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதே எனக்கு பெரிய சந்தோஷம். கல்யாணமான கொஞ்ச நாள்லயே உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனை இன்னுமே முடியலையம்மா. அவரு வேற ஒரு மனநிலையில இருக்காருன்னு எப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன்? அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒன்னா ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருக்க நீங்க எப்போ எப்போ எனக்கு சந்தோஷமான செய்தி சொல்ல போறீங்கன்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்ல போற அந்த நல்ல செய்தி தான் என் கஷ்டத்தை எல்லாம் மறக்கிறதுக்கான மருந்தா இருக்க போகுது. சீக்கிரமே நீ நல்ல செய்தி சொல்லுவேன்னு நம்புறேன். வானதி, உன்னதான். வானதி, கூப்பிட்டீங்களா? என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லாமலா? நான் கூப்பிட்டது கூட காதுல விழாம ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிய? என்னாச்சு சொல்லு. வீட்டுல யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? அச்சச்சோ, அதெல்லாம் இல்லைங்க. யாரும் ஒன்னும் சொல்லல. என்ன யாரு என்னங்க சொல்ல போறா? எல்லாம் அம்மாவை நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. ஸ்வேதாக்கு இந்த மாதிரி ஆனதுல அம்மா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்ல வரிய? ஸ்வேதாவோட விஷயம் அம்மாவால தாங்கிக்கவே முடியாத ஒரு கஷ்டம்தான். ஆனா அதை விட ஒரு பெரிய கஷ்டத்தை நாம அவங்களுக்கு கொடுக்க போறோம். என்ன சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா என்கிட்ட வந்து எப்போ எப்போ நீ சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்ல போற அந்த நல்ல செய்தி தான் என் கஷ்டத்தை எல்லாம் மறக்கிறதுக்கான மருந்தா இருக்க போகுது. நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நீங்க எப்பவோ தெளிவா சொல்லிட்டீங்க. இருந்தும் நம்ம அதை மறைச்சு அம்மாவை ஏமாத்துறோன்னு தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உண்மையெல்லாம் தெரிய வர அன்னைக்கு அம்மா அம்மா இத எப்படி தாங்க போறாங்கன்னு தான் தெரியல. வானதி, நான்
வானதி என் மனசுக்கு பிடிச்சிருந்தோ அவளை என் லைஃப் பார்ட்னரா ஏத்துக்கிறதுக்கு எது எனக்கு தடையா இருக்கு? எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழ ஆசை இருந்தும் அத வெளிப்படையா உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். என் நிலைமைய நீங்களே ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு உங்க மனைவியா என்ன சீக்கிரமே ஏத்துப்பீங்கன்னு நம்புறேன். என்னம்மா நந்தி காதுல ஏதோ ரகசியம் பேசுறேன்னு நினைக்கிறியா? அம், நாம நேரடியா சாமி கிட்ட நம்ம குறைய சொல்றதை விட அத நந்தி பகவான் காதுல சொன்னா நம்ம சார்பா அவரே போய் நம்ம குறைகளை சொல்லி சீக்கிரமே நம்ம குறைகளை தீர்த்து வைப்பாரு. அது ஐதீகம். நீயும் உன் மனசுல இருக்கிற குறையெல்லாம் நந்தி காதுல சொல்லு, நல்லதே நடக்கும். நிறைய விஷயத்த என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டி வச்சிருக்கேன். அதையெல்லாம் சொல்ல வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பம் வந்தோம். அதெல்லாம் சொல்றதுக்கு என் மனசு வரல. நேத்து கூட அம்மா என்கிட்ட பேசினப்போ என் மேல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க சீக்கிரமே குழந்தை பெத்துக்கிறது தான் அவங்களுக்கான சந்தோஷமா நினைக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? நானும் என் புருஷனும் ஒன்னா ஒரே வீட்டுல சேர்ந்து இருந்தா கூட நாங்க இன்னும் புருஷன் பொண்டாட்டியா வாழலங்கிறத நான் எப்படி அவங்க கிட்ட சொல்லுவேன்? சீக்கிரமே எங்க குடும்பத்துக்கு நான் ஒரு வாரிச பெத்து கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உடைஞ்சு போயிட மாட்டாங்களா? என் நிலைமைய நான் சொல்லாம இருந்தாலும் அது பிரச்சனை தான். அது அது அம்மாக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும். ஒண்ணு நான் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறேன். என் அம்மாவோட மனச நீ மாத்தணும். இல்லைன்னா நாங்க புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழலைங்கிற உண்மைய நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு தைரியத்தை எனக்கு நீ கொடுக்கணும். ராஜி, ராஜி, போன் அடிக்குதுமா?